இந்த ஒரு பிளட் டெஸ்ட் மூலமா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அது என்ன டெஸ்ட்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்டோட ரியாலிட்டியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரீசெண்ட் டேஸ்ல நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வரதை பார்க்குறோம். ஸோ முன்னாடியே நம்மளுக்கு வரக்கூடிய ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்மளால அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்ல நம்ம செக் பண்ற புரோட்டீன் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்க பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்துலயுமே இருக்குங்க. இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் போயிட்டு நம்மளுக்கு ஹார்ட்ல போகிற பிளட் வெசல்ஸை பிளாக் பண்ணி ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வர வைக்கும். ஸோ இந்த புரோட்டீன் லெவலை ப்ரெடிக்ட் பண்றது மூலமா நம்மளோட உடம்புல எந்த அளவுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க 30 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை கண்டிப்பா எடுத்து பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு பேட் கொலஸ்ட்ரால் உங்க பிளட்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த டெஸ்ட் பேரு அப்போப்ரோட்டீன் பி, அப்போபின்னு சொல்லுவோம். அதோட நார்மல் லெவல்ஸ் லெஸ் தென் 90 கீழே இருக்கணுங்க. உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நார்மல் லெவல் இருந்து அப்போபி லெவல்ஸ் ஹையா இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாவே இருக்குங்க. ஸோ இப்பவே அப்போபி லெவல்ஸை செக் பண்ணுங்க, உஷாராயிக்கோங்க.